தவேகவின் 3வது ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. தவேக தலைமை அலுவலகத்திற்கு வந்த விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. 3வது ஆண்டு தொடக்க விழாவுக்காக தலைமை அலுவலகத்தில் வந்த விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை விஜய் தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்று 3ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. பனையூரில் இந்த கொண்டாட்ட விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கட்சியின் தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு கரகாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்த உற்சாக வரவேற்பு விஜய்க்கு அளிக்கப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவானது தொடங்க இருக்கிறது. பல ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கமாக ஒரு அமைப்பை நடத்தி வந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை விஜய் தொடங்கியிருந்தார். தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தேர்தல் ஆணையத்திலும் அந்த ஆண்டே பதிவு செய்திருந்தார். இந்த கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா, அதாவது 2 ஆண்டுகளை கட்சி தொடங்கி முழுமையாக நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூர் கட்சி அலுவலகத்தில் இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. தற்பொழுது அந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டு கட்சி தொடங்கியிருந்தாலும் அந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாமல் புறக்கணித்திருந்தார்கள். 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மட்டுமே தங்கள் இலக்கு என்று கட்சி தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். மேலும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி பல்வேறு கட்ட பணிகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். கட்சி தொடங்கி இதுவரை 2 மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார். விக்கிரவாண்டியில் ஒரு மாநில மாநாடு நடைபெற்று அதன் பிறகாக மதுரையில் ஒரு மாநாடு என 2 மாநாடுகள் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் என்று முதல் மாநாட்டில் விஜய் அறிவித்திருந்தார். சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்தில் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி கட்சியாக இணையவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.